ஈரோடும் பெண் நிறைந்த தமிழ்நாட்டை சீர்படுத்தி எழிலாக்க ஈரோட்டு சீப்பொன்று இல்லாமல் போயிருந்தால் இதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாய் போயிருக்கும் என்று கலைஞர் சொன்னார். ஈரோடும் பெண் நிறைந்த தமிழ்நாட்டை சீர்படுத்தி எழிலாக்க ஈரோட்டு சீப்பொன்று இல்லாமல் போயிருந்தால் அதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாய் போயிருக்கும் என்று தலைவர் கலைஞர் சொன்னார். தலைவர் கலைஞரை விடவும் டேஞ்சரஸான ஆள் என்று இன்று எதிரிகளால் அடையாளப்படுத்தப்படுகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாரின் பெயரை மருத்துவமனைக்கு வைத்திருக்கிறார். தந்தை பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று இன்று நேற்றல்ல, யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் அடையாளம் தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் அந்தந்த காலத்தில் எழுதுவார்கள், பேசுவார்கள், தொடர்ந்து எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது என்று எங்களுடைய தமிழர் தலைவர் சொன்னார். பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, பாமர மக்களுக்கு தெரியட்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய வார்ப்பாக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சூட்டியிருக்கிறார். எத்தனையோ பேர் விமர்சித்தவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். தந்தை பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று கேட்டவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். ஆனால் பெரியார் தான் பேசுபொருளாக இருக்கிறார். அரை நூற்றாண்டு காலம் அவர் மறைந்து ஆகிறது. ஆனாலும் அவரை இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுழலுவதே கிடையாது. சரி, தமிழ்நாட்டின் அரசியல் தான் அவர் இல்லாமல் சுழலுவதில்லையா என்றால் இந்தியாவினுடைய அரசியலே அவர் இல்லாமல் இப்பொழுது சுழலுவதில்லை. நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் பெயரை சொல்லவே அச்சப்படுகிறார். எங்க பெரியார்னு சொல்லு கருத்தை சொல்றாங்க. பெரியார் தமிழை காட்டுமிராண்டினாரு, மொழின்னு சொன்னாரு, நீங்க எல்லாரும் கொண்டாடுறீங்களேன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை சொன்னவர் பெரியார் தான் என்கின்ற சொல்லுகிற துணிவு வேண்டும் அல்லவா? ஆனால் தந்தை பெரியார் என்கின்ற பெயரை கூட நாடாளுமன்றத்தில் உச்சரிப்பதற்கு துணிவு இல்லை. காரணம், பெரியார் மின்சாரம் அல்லவா? ஆரியத்திற்கு மின்சாரம், சனாதன சக்திகளுக்கு மின்சாரம். மாறாக ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, உழைக்கிற மக்களுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். அதனால் தானே தமிழக மக்கள் கொண்டாடுறாங்க. இங்கே பாதிரியார் வந்து பேசுகிறாரே அங்கி அணிந்து கொண்டு, இங்கே கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் கருப்பு சட்டைக்காரர்களா? அவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களா? அவர்களிடத்திலே கடவுளை வழிபடுகிறவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்திலே பூஜை செய்கிறவர்கள் இருப்பார்கள். என்ன திராவிடர் கழகத்துக்கு சிறப்பு, என்ன தந்தை பெரியாருக்கு சிறப்பு என்றால், அங்கி அணிந்திருந்தாலும், புர்கா அணிந்திருந்தாலும், கோயிலுக்கு போகிற விபூதி பட்டை அணிந்திருந்தாலும், திராவிட கழகத்துக்காரர்கள் தந்தை பெரியாருக்கு ஏதாவது விழா எடுத்தால் நாங்களும் ஐயாவுக்கு எதையாவது செய்ய வேண்டுமே என்று வந்து நிற்கிறார்களே, இந்த உணர்வை தந்தை பெரியார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால்தான் தமிழகம் எல்லா இந்தியாவில் எல்லா இடங்களிலும் மதவெறி தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மத நம்பிக்கை உண்டு, ஆனால் மத வெறி இல்லை. மதவெறி எவ்வளவு ஆபத்தானது தோழர் பேசுகிற பொழுது சொன்னார். மகாராஷ்டிரத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சிவாஜியினுடைய சிலை, சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை, சத்ரபதி சிவாஜியினுடைய சிலையை ஊழல் இல்லாம கட்ட முடியல பாஜக காரனால. கலைஞர் அவர்கள் கட்டிய வள்ளுவனுடைய சிலை சுனாமியிலும் அசையாமல் இன்று வரை நிற்கிறது. ஆனால் சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை மராட்டியத்தில் ஒரு ஊழல் இல்லாம பாஜக காரனால கட்ட முடியல. அடிச்ச ஒரு புயலுக்கே சரிஞ்சிருச்சு. சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை அடித்த ஒரு புயலுக்கே சரிந்து விட்டது. ஆனாலும் அங்கு இருக்கிற இந்துக்களுக்கு கோபம் வரவில்லை. மாறாக 300 ஆண்டுகளுக்கு முன்பு இறைந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதியை எப்பொழுது இடிப்பீங்கன்னு கலவரம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படித்தான் பாபர் மசூதி இடிப்பீர்கள் என்று கலவரம் செய்தார்கள். இன்று அவுரங்கசீப்புக்கு வந்து நிற்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திராவிடர் கழகம் எதற்காக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுகிறது தெரியுமா? அவர்கள் அங்கே சமாதிகளை இடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது இங்கே கல்வி கூடங்களை, நூலகங்களையும் உருவாக்குகிற ஆட்சியை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் தான் கொண்டாடுறோம். தந்தை பெரியார் காமராஜரை கொண்டாடினார். பாரதிதாசன் சொன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சேரருங்கிறான், சோழருங்கிறான், பாண்டியருங்கிறான். எங்களுடைய வரலாறு தெரியுமா? நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சொல்றான்.
பாரதிதாசன் சிறப்பாக சொன்னார். ஏண்டா தமிழ்நாடு வீணா போச்சுன்னா, குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடும் தடியருக்கு மடங்கட்டி வைத்ததனாலே தம்பி வசங்கட்டு போனதடா தமிழர் வாழ்வுன்னா. குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாம ஒடுக்கப்பட்ட மக்களை பார்க்கல, அவனா சூத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டான். ஆனா பூநூல் போட்ட கொடும் தடியர்களுக்கெல்லாம் மடங்கட்டி சோறு போட்டிய, அதனால தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு என்று பாரதிதாசன் சொன்னான். மடங்களை கட்டி கொண்டிருந்த மன்னர்கள் வம்சமெல்லாம் ஒழிந்து போய் கல்வி கூடங்களை கட்டுகிற காமராஜர் வந்தாரே, தந்தை பெரியார் அவரை ஆதரித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் கல்லூரிகளை கட்டினார்களே, திராவிடர் கழகம் அவர்களை ஆதரித்தது. இன்றைக்கும் அன்பார்ந்த தோழர்களே, கும்பமேளாவிலே 60 கோடி பேர் திரண்டார்கள் என்று சொல்லி மோடி சொல்லுகிறார். ஆனால் அது எங்களுக்கு பெருமை இல்லை. மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்தார்களே, அதுதான் எங்களுக்கு பெருமை என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதே. அதனால் இந்த அரசாங்கத்தை ஆசிரியர் தமிழர் தலைவர் தலைமையிலான திராவிடர் கழகம் பாராட்டுகிறது. பல பேர் கேட்கிறான், திராவிடர் கழகத்துக்கு என்ன திமுக மேல அவ்வளவு ஆசை, ஏன் எப்பவும் திமுகவை கொண்டாடுறீங்க? இந்தி எதிர்ப்பு என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தமிழை பாதுகாப்பதற்காக இருக்கலாம். ஆனால் தமிழை பாதுகாப்பது என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டும் திராவிடர் கழகத்துக்கு இல்லை, தந்தை பெரியாருக்கும் அப்படி இல்லை. எங்களுக்கு இருக்கிற நோக்கம் ஆரியத்தின் பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ இந்தியை திரிப்பது என்பதை ஒரு மொழி வருதுங்கிறதுனால மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு இல்லை. இந்தி இங்கே வந்தால் இது உத்தரப்பிரதேசமாக மாறும், குஜராத்தாக மாறும், பீகாராக மாறும். ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? இந்தி இங்கே உள்நுழைகிற பொழுது அவனுடைய புராணம், இதிகாசம், புரட்டுகள், இப்பவே நாடகத்துல எல்லாம் ராமாயணம் தானே ஓடிட்டு இருக்கு. ஆக இப்படி இந்தியை திணிக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்காம வச்சிருவான். கர்நாடகத்திலே கடந்த ஆண்டு மட்டும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் 90,000 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அண்ணாமலை எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நேக்கா மக்களை நம்ம திசை திருப்பலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் பாத்தீங்களா, பிஸ்கட் கொடுத்து கூப்பிட்டா கூட தமிழ்நாட்டுடைய பள்ளி குழந்தைகள் கூட கையெழுத்து போக மாட்டேங்குது. பள்ளிக்கூட வாசல்ல நின்று புடிச்சு இழுக்கிறான், நான் உனக்கு பிஸ்கட் தரேன் வா, சாக்லேட் தரேன் வா, இந்த மும்மொழியில கையெழுத்து போட்டு போ. இந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கூட தமிழ் உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறதா உண்மை. ரசூல் கம்சத்துன்னு ஒரு எழுத்தாளர், ஆவார்ங்கிற ஒரு 5 லட்சம் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி, அவ்வளவுதான் சொல்றான். என்னுடைய மொழி ஆவார், அந்த ஆவார்ங்கிற மொழி நாளைக்கு சாகும்னா நான் இன்னைக்கே செத்துருவேங்கிறான். அப்போ ஒரு மொழி எவ்வளவு முக்கியமானது ஒரு நாட்டுக்கு. குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெகதீப் தங்கர் அவர் சொல்லுகிறார், ஒரு பண்பாட்டை அழிக்கணும்னா, ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு மொழியை அழிச்சா போதுங்கிறார். இந்த மொழியை ராஜாஜி அழிக்கலாம் என்று இந்தியை 1938 திணித்த போது நடராசன், தாளமுத்து என்கின்ற 2 உயிர்களை பலி கொடுத்து காத்தது திராவிட இயக்கம். கருப்பு சட்டைகள்லாம் இன்னும் சாதாரணமா இன்னைக்கு இந்த களத்துல நிக்கல. எத்தனை பெரிய இழப்புகளை கொடுத்து விட்டு இந்த களத்துல, இந்திய எதிர்ப்பு களத்துல நிக்கிறோம். மந்திரிகளுடைய பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் 3 மொழி கத்துக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை பிள்ளைகள் கத்துக்க கூடாதான்னு ரொம்ப ஞாபகமா கேள்வி கேட்கிறாங்க. பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் வசதி படைத்தவன் வீட்டு பிள்ளைகளுக்கும் குரல் கொடுப்பதோ அவர்களின் பக்கம் நிற்பதோ ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. அது தனியார் பள்ளியே போதுமே, தனியார் துறையே போதுமே. கடைநிலையில் இன்றும் பள்ளி வாசலை மிதிப்பதற்கு தயங்கி நிற்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், இவர்கள் எல்லோரையும் முதலில் பள்ளிக்கு வர வைக்க வேண்டும். அதற்கு நாம் பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே ஒரு புரட்சியை நூற்றாண்டில் நிகழ்த்தி இருக்கிற அந்த பிள்ளைகள் மீது இன்னொரு மொழியை சேர்த்து படின்னு 3ஆவதா ஒரு மொழியை திணிச்சா இதனுடைய நோக்கம் என்பது பள்ளிக்கூடமே வராதேன்னு சொல்றதுதான். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஏற்கனவே 2 மொழி. ஆங்கிலம்லாம் தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார். நீங்க நல்லா பாத்துங்க, பார்ப்பனனை ஏன் இன்னும் எதிர்க்கிறோம்னா, இன்னுமா பார்ப்பான் உங்களுக்கு எதிர்னு கேட்பாங்க. ரொம்ப தந்திரக்காரர்கள் பார்ப்பனர்.
எப்பொழுதுமே இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்த படைக்கு தலைமை தாங்கினதும் பார்ப்பனர்கள் தான் பெரும்பாலும். அது ராஜாஜியா இருக்கலாம், அல்லது சுபாஷ் சந்திர போஸா இருக்கலாம், நேருவா இருக்கலாம். எல்லாரும் வெள்ளைக்காரனை எதிர்த்த படைக்கு அவன் தான் தலைமை தாங்கி இருப்பான். வெள்ளைக்காரனுடைய பதவியை பெற்றவனும் பார்ப்பனர்கள் தான், ஜட்ஜாவும் பார்ப்பான தான் இருப்பான். என்ன காரணம்னா அவங்க ரெண்டு சைடும் கோலி போடுவாங்க. அப்படித்தான் அவர்கள் உத்தியோகங்களை பெறுவதற்கு, நீதிபதி ஆவதற்கு, அங்கே தாசில்தார் ஆவதற்கு அவர்களுக்கு ஆங்கிலம் தேவைப்பட்டது. அவன் படிச்சுக்கிட்டான், படிக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், எல்லோரும் எங்களுடைய தாய்மொழி என்று கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிற போது உங்கள் வேட்டு வேலைக்காரிகளிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்னாரே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்று மயில்சாமி அண்ணாதுரை வெற்றி பெற்றிருக்கிறாரே, அதனுடைய நோக்கம் தந்தை பெரியார் அன்னைக்கு ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொன்னது. அதான் உண்மை. ஏன்னா வேற யாருக்கும் சொல்லுவதற்கு துணிவில்லை. ஐயோ இது எப்படி நாம சொல்ல முடியும், இது எப்படி நாம தொட முடியும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார் சொன்னார். நன்றாக சிந்தித்து பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி. இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர்க்க முடியாதவராக இருக்கிறாரே, ஏன் காரணம் என்ன? ஆங்கிலம். வெள்ளைக்காரன் பார்த்து அசந்து போனாங்க. இந்தியர்கள் யாரும் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கல, அவருடைய கல்வி கொண்டு போய் சேர்த்தது. அந்த கல்வியை அனைத்து பிள்ளைகளும், குப்பன் சுப்பன் வீட்டு பிள்ளைகளும், ஏழை வீட்டு பிள்ளைகளும், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளும், பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார். அதனால் ஆங்கிலத்தை கொண்டு போய் சேருங்க. அதனாலதான் இருமொழி கொள்கை. அண்ணா ஆட்சிக்கு வந்ததனால் இருமொழி கொள்கை. இன்றைக்கும் அதை காத்து நிற்கிறாரே தளபதி ஸ்டாலின் அவர்கள். கல்விதாக திராவிடர் கழகத்தினுடைய ஆயுதம். என் பிள்ளைகள் எல்லாம் உத்தியோகத்துக்கு போகணும், படிக்கணும். அதுதான் திராவிடர் கழகத்தினுடைய நோக்கமாக இருந்தது. நான் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டு வெளியே வருகிறார். ரயில் நிலையம் போறதுக்காக வெளில வரார். அப்ப அவருக்கு மாலை அணிய வேண்டும் என்பதற்காக 2 ஏழை பெண்கள் போகிறார்கள். அந்த 2 ஏழை பெண்களும் கையில ஒரு அரளிப்பூ மாலையை வச்சிருக்கிறாங்க. அவர் அம்பேத்கரை சந்தித்து அந்த மாலையை அவருக்கு போடுகிறார்கள். அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் சாமந்திப்பூ மாலையைத்தான் வாங்க நினைத்தோம், ஆனால் எங்களிடத்திலே பணம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா விறகெல்லாம் சேர்த்து அதை வித்து எங்களால இந்த அரளிப்பூ மாலையை தான் வாங்க முடிஞ்சது, நீங்க ஏத்துங்கன்னு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு போட்டாங்க. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை பெற்றுக்கொண்டு ஒன்றை சொன்னார், என்னை போல கல்வியில், பதவியில் சுயமரியாதை உடையவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மாற்ற என்னால் முடியவில்லை என்று சொன்னால் ஒரு துப்பாக்கி முனையில் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அவ்வளவு வலிமையான வரிகள். என்னை போல கல்வியிலும் பதவியிலும் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை மாத்தலன்னா நான் செத்து போயிடுவேன் சொன்னார் அம்பேத்கர். அன்பார்ந்த தோழர்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திராவிடர் கழகம் என்ன செய்தது என்று கேட்பவர்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அனிதாவை பலி வாங்கி விட்டார்கள். விஸ்வகர்மா யோஜனா என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை பறித்து குலத்தொழிலை திணிக்க பார்க்கிறார்கள். யுஜிசி வரைவு அறிக்கையில நானும் உள்ள நுழைஞ்சு பண்ண ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கு தடை போர்க்க பார்க்கிறார். 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவேன்னு நீதிமன்றங்கள் தடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கான நிதியை தரமாட்டோம் என்று மத்திய ஒன்றிய அரசாங்கம் தடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தடைகள் வருகிற பொழுதெல்லாம் அதை தகர்த்தெறிவதற்காக இந்த மக்களிடத்திலே சொல்ல வேண்டுமே, இந்த மக்களிடத்தில் இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டுமே. அதற்கு பெரியாருடைய கண்ணாடி தான் தேவைப்படுகிறது. கருப்பு சட்டைகள் என்றென்றும் மக்களோடத்திலே போய் சொல்லுங்கள், களத்திலே நில்லுங்கள் என்று வழிநடத்தக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்ததல்லவா? உங்களுடைய பிள்ளைகளை நான் எப்பாடுபட்டாலாவது கல்வியாளர்களாக, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக மாற்றுவேன் என்று அதை பாதுகாக்கின்ற வலிமை தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு மட்டும்தான் இன்று இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. 92 வயது. ஒரு இயக்கத்தை தொடங்குவது பெரிதல்ல, தொடங்கிய இயக்கத்தை வழிநடத்துவது பெரிது. சிந்தித்து பாருங்க. பார்ப்பான் தான் அத்தனை சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் தலைமை தாங்கி எல்லாம் சாதியா பிரிஞ்சு கிடக்கணும்னு சொன்னான். ஆனா எனக்கு பிசிஆர் சட்டம் வேணும்னு இன்னைக்கு போராடுறான். தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றான்.
எங்களுக்கு யாரால பாதுகாப்பு இல்ல? இங்க எல்லாரும் எங்களை பார்ப்பனர் பாடப்பனர் சொல்றாங்க, பாதுகாப்பு இல்ல. பெரியார் காலத்தில் கூட இப்படி வந்து நிற்கவில்லை. ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களின் காலத்திலே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பார்ப்பனர்களே வந்து நிற்கிறார்கள் என்றால் திராவிடர் கழகம் பண்பாட்டு தளத்தில் களத்திலும் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறது, அதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, எதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம்? ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு திமிர்த்தனம்! நிதியை தரமாட்டேன்னு சொல்றான், அது நம்முடைய உரிமை. எங்களுடைய பிள்ளைக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்றான், அவமதிக்கிறான் தமிழனை. தோழர் சொன்னாரே, யாரை பார்த்து பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாரே, தமிழர்களா பிரிவினைவாதம் பேசுகிறோம்? அமித்ஷா சொல்லுகிறார், நீங்கள் நாட்டை துண்டாட பார்க்கிறீர்கள், தமிழர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் வந்ததுங்க. வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ், அவர் ஒடிசாவில் இருக்கிற மாநிலத்தில் பணியாற்றி அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் கிட்ட நல்ல பேர் எடுத்து, அந்த கட்சிக்கு கொஞ்சம் தலைவர் மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்தார். அங்க தேர்தல் வருகிற பொழுது அமித்ஷா என்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஒடிசாவை ஆளுவதான்னு கேட்டார். தமிழ்நாட்டை சேர்ந்தவனா ஒடிசாவை ஆள முடியும்? மோடி என்ன சொன்னார் தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை திருடிட்டு போயிட்டான் தமிழன். தமிழனை திருடன் என்று சொன்னவர் மோடி. அந்த அளவுக்கு தமிழர்களை அவர்கள் இழிவுபடுத்தி பிரிவினைவாதம் பேசினார்கள். நாம எல்லாரும் பார்த்தோமே, ஜிஎஸ்டில பண்ணுக்கு தனியா ஜிஎஸ்டி போடுற, கிரிமுக்கு தனியா ஜிஎஸ்டி போடுற, அது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சிடலாம்னு ஒரு சந்தேகம் தாங்க கேட்டாரு A2B ஓனரு. அவரை மிரட்டி தனியாக ஹோட்டலுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வச்சார நிர்மலா சீதாராமன். இது தமிழனுக்கு அவமானம் இல்லையா? அதை நாம் யாரும் பார்த்து கொண்டிருந்தவே தமிழ்நாட்டிலே நடந்ததே. சரி, அது மட்டும் தான் செஞ்சானா? வள்ளுவரே அப்படிதான் செஞ்சா. திருவள்ளுவரை தருண் விஜய்னு ஒரு எம்பி பாஜக ஆட்சிக்கு வந்த புதுசுல தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு தெரிஞ்சாரு. வள்ளுவருக்கு நான் செலவு வைக்கிறேன், வள்ளுவரை கொண்டாடுறேன். எங்கடா வள்ளுவரை தூக்கிட்டு போனீங்களே? எங்கடான்னா கங்கை நதிக்கரையில குப்பரை கவுத்து போட்டான். ஏன்டா வள்ளுவரை குப்பரை கவுத்து போட்டேன்னு கேட்டா, நாங்கெல்லாம் புண்ணியஸ்தானம் செஞ்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வெளில வருவோம், ஒரு சூத்திர முகத்துல முழிக்கிறதா? என்ன வேஷம் போடுறானோ பாருங்க பாஜக காரன் இங்க வந்து. அப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்க வந்துட்டான்னா, என்ன எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொல்லுறீங்க? கடவுள் பேரை சொன்னா கூட சொர்க்க நரகத்துல புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்னு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேச. அவருடைய வெறுப்பு என்ன? தமிழர்கள் மீது வெறுப்பு, அம்பேத்கர் மீது வெறுப்பு, தந்தை பெரியார் மீது வெறுப்பு. இந்த அத்தனை வெறுப்புகளையும் அவர்கள் உமிழுகிற போது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசியலை இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரே. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசுற எவனோ இந்த எடப்பாடியை பத்தி சொன்னாரு, தோழர் சொன்னாரு, எதுக்கு போனோங்கிறத போற முன்னாடியே சொல்லிடணும். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வந்த பிறகு சொல்றாரு. ஒரு மாநிலத்துக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே இருக்கும். ஆனா மாநிலத்தில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்கட்சியும் திமுக தான். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி தான் இன்னைக்கும் போராடிட்டு. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வரான், டீலிமிட்டேஷன் ரொம்ப ஆபத்தானது. கிட்டத்தட்ட 259 இடங்கள் போது, இந்தி பேசுற மாநிலங்களுக்கு போது 40 பேர் இருக்கிற போதே நம்முடைய குரல்களை அவர்கள் கேட்பதில்லையே. ஒருவேளை இந்தி பேசுற மாநிலங்களுடைய குரல்களை மட்டுமே கேட்போம் என்று முடிவெடுத்தால், இந்த ஆபத்து வந்தால் தென்னாட்டை ஒருபோதும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிற அரசாங்கத்தை திராவிடர் கழகம் இன்று காத்து நிற்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஒன்றை சிந்தித்து பாருங்கள். எல்லாம் வேலைக்கு போற மக்களுக்கு இந்த உனக்கு 1 லட்சம் தரேன், உனக்கு 10,000 தரேன், 30 லட்சம் தரேன்னு கூட சொல்லுங்க. ஆனா உழைக்கிற சாதாரண ஏழை மக்கள் கூட, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத, நான் 1 லட்சம் பணம் தரேன்னு சொல்லி பாருங்க. உன் பணத்தை மூஞ்சில தூக்கி வீசி எறிஞ்சிட்டு என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லும். என் பிள்ளை படித்தால் போதும் என்று நினைக்கின்ற அத்தனை தலைமுறைக்கும் இன்றைக்கும் வழிகாட்டக்கூடிய இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறது. அதனுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் களமமைத்து எங்களை வழிநடத்துகிறார். இந்தியை வீழ்த்துவோம் என்று சொல்வதே சாதி ஒழிப்பு இருக்கிறது, பிள்ளைகளுடைய கல்வி இருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்போம், அவர்களை ஆதரிப்போம் என்று சொல்லுவதில் கூட சாதி ஒழிப்பு இருக்கிறது, இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கிறது என்கிற கருத்துக்களை இங்கே பதிவு செய்து
திராவிடர் கழகத்தினுடைய தீர்மானங்கள், சிதம்பரம் பொதுக்குழுவிலே போட்ட தீர்மானங்கள். நடராஜர் கோயிலை பற்றி சொன்னார். நந்தனாரை தீட்டு என்று சொல்லி கோயிலை பூட்டி இன்னவள்ளி தெற்கு வாசலை திறக்காம வச்சிருக்கான். அப்ப அந்த நந்தனாருடைய தெற்கு வாசலை தகர்க்க வேண்டும். எல்லாரும் சொல்றான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனா சாதி இல்லை, சாதி இல்லை, சாதி இல்லவே இல்லைன்னு தான் தீக்காகாரங்களால சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர் எழுதியிருந்தான். நான் பார்த்தேன். உண்மை என்ன தெரியுங்களா? சாதி இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம். பெரியார கொள்கை தலைவர் சொல்றவங்க கூட சாதி இல்லைன்னு எல்லாம் சொல்லிடலாம், இருக்கிற எல்லாம் சொல்லிடலாம். ஆனால் இந்த சாதியை பாதுகாக்கின்ற மதம் இல்லை, அந்த மதத்தை பாதுகாக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் இல்லை, அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பாதுகாக்கிற கடவுளும் இல்லை என்று சொல்லுகிற வேரில் வெந்நீரை ஊற்றக்கூடிய துணிவு திராவிடர் கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. சாதி ஒழிப்பு களத்தில், இந்துத்துவ எதிர்ப்பு களத்தில், இந்து எதிர்ப்பு களத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே கருப்பு சட்டைகளை நெடும் பயணம் தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.